Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு 21 டேஸா weight loss challenge பண்ணிட்டு இருந்தோம் intermittent fasting. அதுல வந்து இன்னைக்கு 20th day. இந்த டேல நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்ன மாதிரியான physical activity பண்றேன் அப்படிங்கற மாதிரி இந்த vlogல அப்டேட் பண்ண போறேன். ஆல்ரெடி வந்து டே 1ல இருந்து டே 19 வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் vlog மாதிரி கொடுத்திருக்கேன். சோ ஒவ்வொரு டேவும் நான் வந்து weight lossக்காக என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன மாதிரியான physical activity பண்றேன் அப்படிங்கற மாதிரி ஒவ்வொரு டேலயே நான் வந்து அப்டேட் பண்ணிருப்பேன். அந்த vlogs எல்லாமே IF challenge அப்படினு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல ஆட் பண்ணிருக்கேன். சோ நீங்க அந்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படினா டே 1ல இருந்து இந்த சேலஞ்ச் ஃபுல்லா நான் அப்லோட் பண்ணக்கூடிய vlogs எல்லாமே வந்து வரிசையா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ நீங்க வந்து நியூவா கிளிக் பண்ணி பாக்குறீங்க, அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றப்ப நீங்க வந்து தாராளமா அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா 20th டே. நம்ம weight loss challengeல 20th டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. என்னோட ரிசல்ட் வந்து ஆல்மோஸ்ட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கெஸ் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் வந்து நான் 21 டேஸ் வந்து டயட் சேலஞ்ச் முடிச்சிட்டு எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடைச்சது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் நீங்களும் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 20வது நாள். அண்ட் இந்த சேலஞ்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நான் வந்து ஜிஎம் டயட் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். எனக்கு அதுல வந்து இன்னைக்கு எனக்கு ஜிஎம் டயட்ல டே 4. இன்னைக்கு வந்து பனானாஸ் அண்ட் மில்க் மட்டும் எடுக்கணும். ஸோ பெருசா வந்து குக்கிங் பண்ற மாதிரி எதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. மில்க்கும் பனானாவும் வாங்கி வச்சிட்டேன். ஸோ வந்து 3 வேளையும் நான் அதே தான் சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா மேபி இந்த மாதிரி சிட் சாட் வீடியோ மாதிரி இருக்கலாம். சிட் சாட் பண்ணி அந்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி எதுவும் இருக்காது. அண்ட் இந்த டேல நான் என்னென்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிஞ்சா வந்து குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்றேன். அண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 7 o'clock நான் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சதுல இருந்து நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்றது அண்ட் பாத்திரம் கழுவுறது எல்லாம் வந்து சுறுசுறுப்பா முடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஜிஎம் டயட்ல இந்த பனானா அண்ட் மில்க் டே வருது அப்படின்றப்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆயிருவேன். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஸோ அப்படியே போயிடும் ஜிஎம் டயட்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4th டேல வந்து பனானா மில்க், அந்த டே வந்து டக்குன்னு ஈஸியா கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டே இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்றனால இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம், இந்த நாள்ல இருக்கக்கூடிய டைமை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கணும், வேற எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த டேல வந்து நான் அஜியோல வாங்கியிருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எனக்கு லூஸா இருக்கும்ல. இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணனால எல்லாமே எனக்கு வந்து பெரிய சைஸ்ல இருக்கு. அதெல்லாம் வந்து என் சைஸ்க்கு வந்து ஃபிட் பண்ணலாம், டெய்லரக்கா வீட்டுக்கு போயிட்டு ஆல்டர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எப்படி போக போகுது அப்படின்றது தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் பண்ண போறேன். 1/2 hour ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு என்னை கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிட்டு அப்புறம் அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு ஸோ அப்படியே இந்த நாள் போகணும் அப்படின்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் வந்து அஜியோலலாம் ஷாப்பிங் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒன்று ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு உங்களோட கரெக்ட் சைஸ்க்கு வந்து பை பண்ணுங்க. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் 2 சைஸ் பெருசு 1 சைஸ் பெருசுன்னு வாங்கி வச்சுட்டு அது வந்து எனக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டேங்குது. போட்டாலும் ஆல்டர் பண்ணி போட்டாலுமே அந்த அளவுக்கு அந்த லுக் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. பெர்ஃபெக்ட் சைஸ் வாங்கி நம்ம போடுறதுக்கும் ஆல்டர் பண்ணி போடுறதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ ட்ரெஸ் வேணுமோ எந்த ட்ரெஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்குற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆல்டர் பண்ணுறதுக்கே வந்து பெரிய தலைவலியாக போயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 3.25 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இன்ட்ரோவே. ஓகே, இப்போ வந்து நான் 1/2 hour ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். இன்னைக்கு டேல வந்து என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓ, இதுக்கே ஸ்வெட் ஆகுது. Saturday. ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், எப்பயும் பண்ற ஃபுல் பாடி ஒர்க் அவுட். அண்ட் வந்து இந்த ஜிஎம் டயட்ல நமக்கு வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும் அண்ட் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் பண்ணுறோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்காது, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது. நம்ம வந்து சடனாக லோ கலோரி டயட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு உடம்புக்கு தேவையான சத்து வந்து கிடைக்காம போகும், தேவையான அந்த சத்துக்கள் வந்து இல்லாமல் போகும். சடனாக நம்ம வந்து கம்மியான அளவு லோ கலோரி ஃபுட்ஸ் வந்து இன்டேக் பண்ணும்போது நம்ம பாடி வந்து இந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஹேர் ஃபால் இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், பாடி ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். பட் வெயிட் லாஸ் வந்து நடக்கும்.
இதே வந்து நம்ம பேலன்ஸ்டு டயட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டயட் சார்ட்டில் நம்மளோட ஃபுட் பிளான் வந்து எப்படி இருந்தால் நமக்கு வந்து ஹேர் ஃபால் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் இருக்க மாதிரியான ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். எக்கு, இந்த பயறு வகைகள் இந்த மாதிரி. அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃபுட்ஸ் வந்து ஆட் பண்ணணும், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கணும். அண்ட் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டும் நம்ம உடம்புக்கு தேவை, அந்த அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டா போதும். கார்போஹைட்ரேட்டோட அளவை கம்மி பண்ணிவிட்டு இந்த இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னல ஃபைபர், ப்ரோட்டீன், அப்புறம் இந்த கீரை வகைகள், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி ஒரு பேலன்ஸ்டு டயட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஹேர் ஃபால் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. நம்ம வந்து இந்த மாதிரி லோ கலோரி டயட் பண்ணுறோம் அப்படின்றப்ப வந்து ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வருது, ஹீட் பாயில்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதனால தான் வந்து லோ கலோரி டயட் வந்து ரொம்ப நாளைக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ ஜிஎம் டயட் 7 days அப்படின்னா 7 days மட்டும் தான் பண்ணணும். இந்த மாதிரி வந்து தேவையான சத்து வந்து உடம்புக்கு கிடைக்கல, லாங் டர்மாக வந்து நம்ம லோ கலோரி பண்ணுறோம் அப்படின்றப்ப முடியெல்லாம் கொட்டும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், தோல் சுருங்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நம்ம வந்து பேலன்ஸ்டு டயட் பண்ணி ஸ்லோவாக ஸ்டடியாக குறைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தி. பட் நான் வந்து வெயிட் லாஸ் பிளாட்டியோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போனனால அதை பிரேக் பண்ணி என்னோட வெயிட் லாஸை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஜிஎம் டயட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த ஜிஎம் டயட் முடிச்சுட்டு எகைன் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் தான் நான் பண்ணுவேன். ஸோ ஹெல்தி ஃபுட்ஸ் எடுத்து நல்லா சாப்பிட்டு தேவையான சத்துக்கள் உடம்புக்கு கொடுத்து அந்த மாதிரி ஒரு டயட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும். ஓகே, ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு என்னோடய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டு மற்ற வேலைகள்லாம் பண்ணுறேன். நான் என்னென்ன வெயிட் லாஸ்க்காக இந்த டேயில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன், என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து என் பையனுக்கு கொடுக்குறதுக்காக பனானாஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதிலேருந்தே நான் வந்து எனக்கு 2 எடுத்து சாப்பிட்டுட்டேன். அண்ட் மில்க் வந்து வீட்டில் காய்ச்சின பால்லே எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் காய்ச்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டேன். ஏன்னா ஸ்கிம்டு மில்க் வந்து நாங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறோம். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பனானா மில்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் லஞ்சுக்கு வந்து எனக்கு கண்டிப்பாக ஸ்கிம்டு மில்க் தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி என் ஹஸ்பண்டை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் வாங்குறதுக்கு. ஸ்கிம்டு மில்க்கு, டோனடு மில்க்கு, ஃபேட் ஃப்ரீ மில்க்கு, ஸோ எப்படி வேணால் சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக எடுத்துக்கிற மில்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் கண்டென்ட் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போய்க்கலாம். அண்ட் ஜிஎம் டயட்டில் 5th டேக்கு நீங்கள் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸ்கிம்டு மில்க் தான். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க மில்கே வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் மில்க்குக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வந்துவிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் ஸ்கிம்டு மில்க் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா வெளியவே தான் இருக்கும். பெரிய பெரிய ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பழமுதிர் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கிடைக்கும். நான் எப்பயும் வாங்குகிற பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா நந்தினி குட் லைஃப் அப்படின்ற ஒரு பிராண்டு ஸ்கிம்டு மில்க் தான் வந்து வாங்குவேன் ஜிஎம் டயட் பண்ணும்போது. அதுவே எனக்கு கிடச்சிருந்தது. பெரிய டப்பா வாங்குவேன் 500 ml, இந்த கீழே டப்பா மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வாங்குவேன். பட் ஜிஎம் டயட்டில் வந்து அந்த பெரிய டப்பா வாங்கினாலுமே மீதி இருக்கும். ஏன்னா 3 கிளாஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ அதனால் நான் வந்து 10 ரூபா பாக்கெட்டே இந்த டைம் வாங்கிட்டேன். ஏன்னா வந்து நான் காலையிலே மில்க், நார்மல் மில்க் எடுத்துட்டேன் அப்படின்றனால. இங்கே பாருங்களேன், மேலே வந்து குர்குரே, லேஸு, கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம டயட்டில் இருக்கும்போது தேவையே படாது. ஸோ வேண்டாண்டா சாமி அப்படின்ட்டு நான் ஸ்கிம்டு மில்க் மட்டும் 2 பாக்கெட், 10 ரூபா பாக்கெட் 2 வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பன் பரோட்டா இருந்தது, பார்த்தோம் ஒரு கடையில். ஸோ அதை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட்க்கு வந்து சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நத்தம் பன் பரோட்டா அப்படின்ட்டு எழுதியிருக்கு பாருங்கள். இந்த ஷாப்பில் கண்டிப்பாக அதை வாங்கிடலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க அடம் பிடிச்சி வண்டியை நிறுத்தி ஒரு 4 பன் பரோட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். ஸோ எனக்கு வந்து பரோட்டாலலாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பார்த்தாலும் டெம்ப்டும் ஆகாது. எனக்கு வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டு. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, தக்காளி சாதம், ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்ததும் வந்து அப்படியே எச்சு வரும். பட் பரோட்டா எனக்கு அந்தளவுக்கு டெம்ப்ட் ஆகாது அப்படின்றனால சரி அவங்க வாங்கி சாப்பிட்டா சாப்பிடட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நாங்கள் 2 பேரும் எங்கே வெளியே கிளம்புனாலும் எங்களுக்கு முன்னாடி என் பையனும் கிளம்பிடுவான். ஸோ மாஸ்க் போட்டால் தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்றது அவனுக்கு தெரியும். அதனால் சமத்தா மாஸ்க் போட்டுட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள். ஒரு வழியாக வந்து பரோட்டா வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸ்ட்ரைட்டாக. பரோட்டா சூட்லேயே என்னோடய ஸ்கிம்டு மில்க் வந்து நல்லா ஹீட்டாக இருந்தது. ஸோ அது ஒரு கிளாஸ் நான் என்னோடய லஞ்சுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். மில்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் பனானாவும் சாப்பிட்டுட்டேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா எனக்கு மில்கே பிடிக்காது சுத்தமாக, எனக்கு மில்க்குக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு வந்து நார்மலாக வீட்டில் காய்க்கிற மில்க்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிம்டு மில்க்கு ட்ரை பண்ணலாம். அதுவும் பிடிக்கல அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஆல்மண்ட் மில்க்கு, சோயா மில்க்கு, ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும், அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். மில்கே பிடிக்காது அப்படின்றப்ப நீங்கள் வந்து வெஜ்ஜு சூப்பு அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பனானா, இது வந்து என்னோடய டின்னராக எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 அந்த மாதிரியே எடுத்துட்டேன்.
ஏன்னா நம்ம ரொம்ப தூங்க போகிற டைமில் தூங்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பனானா சாப்பிட்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அண்ட் இப்போ எனக்கு பசிக்கவும் செஞ்சுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு 6:30 6:15 அந்த மாதிரி டைம் இருக்கும். ஒரு 2 பெரிய பனானா வந்து நான் சாப்பிட்டுட்டேன். இப்போது நான் இந்த வீடியோவில் போட்டிருக்க ட்ரெஸ் பாருங்களேன். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ட்ரெஸ் தெரியுமா? நான் காலேஜ் படிக்கும்போது ரூம்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து செட் ட்ரெஸ் வாங்கினோம். அந்த ட்ரெஸ்ஸு இது. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பழைய ட்ரெஸ்ஸு. இந்த பிக்கில் பாருங்கள் நான் எப்படி இருக்கேன் அப்படின்ட்டு. சேம் ட்ரெஸ் வந்து இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் வெயிட் லாஸில் டயட் பண்ணுறேன் அப்படின்றப்ப, வெயிட் லாஸ்க்காக டயட் பண்ணுறேன் அப்படின்றப்ப ஒவ்வொரு தடவையும் நான் டயட் முடிச்சுட்டு பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் வந்து நான் இன்றைக்கி போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். போட்டு பார்த்தேன். காலேஜ் படிக்கும்போது நான் இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போவே இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ஃபிட்டாக, கையெல்லாம் டைட்டாக இருக்கும். பட் சேம் ட்ரெஸ் வந்து எனக்கு இந்தளவுக்கு லூஸ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா வந்து எனக்கு வேஸ்ட் லைன் கிட்ட ஒடுங்கியிருக்கு. அண்ட் வந்து கை வந்து நல்லா லூஸ் ஆகிருக்கு. ஸோ அதே ட்ரெஸ் வந்து இப்போது என் சைஸ்க்கு ஃபிட் பண்ணி போடுற அளவுக்கு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன், இன்ச் லாஸ் பண்ணியிருக்கேன், ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இது மாதிரி தான் வந்து நான் என்னை நானே மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம பண்ணுற டயட் வந்து வீணாக போகலை, ஸோ சூப்பர் அப்படின்ற மாதிரி என்னை நானே வந்து என்கரேஜ் பண்ணிப்பேன். அண்ட் வந்து இப்போது ஜிஎம் டயட் பண்ணி 3 days தான் ஆகுது. 4th டேவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாள் வந்து பெருசாக எனக்கு ஹேர் ஃபால்லாம் இல்லை. லோ கலோரி டயட் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்ல, இந்த ஜிஎம் டயட் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து முடி கொட்டுறது வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆயிரும். அண்ட் தலை சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் அக்கா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹால் வீடியோலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:40 அந்த மாதிரி டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் மில்க்கும் நான் எடுத்துக்கிட்டு இந்த டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி டே வந்து இப்படி தான் எனக்கு போச்சு. ஸோ நாளைக்கு டேயில் நான் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன், என்னென்ன வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நாளைக்கு விலாகில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.